அரசியல் தலையீடு இல்லை என்றாலும் அரசியல் ஆசீர்வாதம் இருந்திருக்கின்றது. ஒரு ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்ற நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். ஜனாதிபதிகள் மீது சட்ட நடவடிக்கை பாய்ந்தால் அது அரசாங்கத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சநிலை என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டதா? ஏனென்றால் தொடர்ந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கின்றது. ஜனாதிபதியையும் கைது செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது இந்த அரசாங்கம் நிரூபித்திருக்கின்றது. அனுரா குமாரநாயக்கா இப்பொழுது வடக்கு கிழக்கின் அதிக பெரும்பான்மையை பெற்ற ஒரு கட்சி என்கின்ற நிலைப்பாட்டை நிரூபித்து வருகின்றார்கள். குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற கர்த்தால் நடவடிக்கையை தோல்வியுற்றதாக தமிழர் தரப்புகள் பிளவுபட்டிருந்த நிலையில் அதை தங்களுடைய வெற்றியாக அவர்கள் எடுத்து அங்கே கர்த்தால் என்பது வெற்றி பெறவில்லை, தாங்கள் தான் அங்கே இன்னும் ஆதிக்கத்தில் இருக்கின்றோம் என்கிற நிலைப்பாட்டையும், அதை விட இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து 4 பாராளுமன்ற தேசிய கட்சி, அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய தேசிய முன்னணிக்கு அல்லது மக்கள் முன்னணிக்கு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலும் ஒருவர் முக்கிய அமைச்சராக இருக்கின்றார். அதேவேளை அவர்கள் சகல மாவட்டங்களில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் அதை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் சர்வதேசத்திற்கு அதை காட்ட வேண்டும். மக்கள் மாறிவிட்டார்கள். மக்கள் தற்பொழுது இணைவைத்தான் விரும்புகின்றார்கள். மக்கள் தங்களோடு பயணிக்கத்தான் விரும்புகின்றார்கள். அந்த வாக்கு வித்தியாசத்தில், அதாவது வருகின்ற தேர்தல்களிலும் இவ்வாறான வெற்றிகளை அவர்கள் பெற முடியாத இடத்து அவர்களுக்கு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அமையக்கூடிய சாத்தியக்கூடி இருக்கும். மற்றும் இனிய ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான ஒரு ஊக்கமாக இதை அவர்கள் தெரிவித்து இந்த கண்டனங்களை தெரிவிப்பார்களாக இருந்தால், அல்லது இந்த நடவடிக்கை தொடர வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுப்பார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் அவ்வாறான நிலைமை அங்கே இல்லை. அவ்வாறு ரணிலுடன் இந்த கைதிடம் நிறுத்தப்படுமாக இருந்தால், அல்லது இது ஒரு நாடி பிடிப்பிற்காக செய்யப்பட்டதாக இருந்தால், நிச்சயமாக அனுரா குமாரநாயக்காவிற்கான ஒரு எதிர்த்தலைமை என்பது ரணிலை முகமாக வைத்து வரக்கூடிய சாத்திய கூறுகளையும் தென்னகம் கொண்டிருக்கின்றது. என்றால் தென்னக மக்களிடையே இந்த பொருளாதார அதல பாதாளத்தில் இருந்து உடனடியாக மீட்புக்கு கொண்டு சர்வதேசத்தை கொண்டு வந்தவர் ரணில் என்கின்ற ஒரு கருத்தியல் என்பது தாராளமாக விரைந்து போயிருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதை தொடர்ந்து சர்வதேச ரீதியில் பல தகவல்கள் வெளிவந்திருந்தன. குறிப்பாக இலங்கையில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தன. இந்த நிலையில் அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய உடல் நிலையை கருத்தில் கொண்டு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இதன் பின்னர் நடைபெறப் போகின்ற சம்பவங்கள் எப்படி இருக்க போகின்றன? அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது என்பது தற்போதைய அரசாங்கத்தினுடைய முன்மாதிரியான ஒரு நடவடிக்கையாக பலராலும் பார்க்கப்படுகிறது. நீதித்துறையில் அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் எவ்வாறான வகையில் அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் இந்த நீதித்துறையினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டிருக்கும் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்ற நிலையில் இது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், விமல் ரட்நாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ராஜபக்சர்கள் மீதும் இந்த நீதித்துறையினுடைய பார்வை செல்லும் என்ற ஒரு அனுமானத்தை இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இது தனியே ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாத்திரமல்லாது இலங்கையில் யார் யார் சட்டத்தை மீறி இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் சட்டம் பிரயோகிக்கப்படும் என்றும் நீதி தன்னுடைய கடமையை செய்யும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த கைது என்பது ஒரு அடையாள கைதாக பார்க்கப்பட்டாலும் கூட கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து இன்று வரை அவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு அழுத்தங்கள் அவர் மீது கொடுக்கப்பட்டிருந்தது. காரணம், அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதோடு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பல நாட்டு தூதுவர்களை சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக சீனா போன்ற நாடுகளோடும் பேச்சுக்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது.
வருகிறது. மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று. அதே போன்று நோர்வேயினுடைய சமாதான தூதராக விளங்கியவரும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய நண்பருமான எரிக் சொல்ஹேம் கூட தன்னுடைய கருத்தை உடனடியாகவே பதிவு செய்திருந்தார். இவ்வாறு சர்வதேச ரீதியிலும் இவருடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்பான குரல்கள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் இனி இலங்கை அரசியலில் நடைபெறும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இது அதாவது அதிகாரப்பூர்வம் உள்ள ஒரு ஜனாதிபதி அவர் பதவி இறங்கிய பின் அவர் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக ஒரு சாதாரண குற்றச்சாட்டை வைத்து, அதாவது அதீதமான பணத்தை தனது பயணத்தின் போது செலவழித்தார் அல்லது தனது உத்தியோகபூர்வ பயணத்தின் பொழுது தனிப்பட்ட ரீதியான ஒரு பயணத்தை முனைத்துக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பல இன்றியமையாத கோரிக்கைகள் அல்லது பல காட்டமான குற்றச்சாட்டுகள் போன்றவை எல்லாம் விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டியதற்கான ஒரு முன்னுதாரண நடவடிக்கையாக பிரசிடென்ஸ் ஆக இவருடைய கைது நடவடிக்கை என்பது இடம்பெறலாம் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. கோத்தபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் மைத்ரிபால சிறிசேனா போன்றவர்களின் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த வகையில் வருகின்ற வகையிலான ஒரு நாடி பிடிப்பை இது கொண்டிருந்தாலும் இங்கே எதிர்கட்சிகளின் செயற்பாடு என்பது அல்லது அனுர திசரகுமார் நாயக்கா அவர்களுடைய தலைமைத்துவத்திற்கான ஒரு எதிர்வினை என்பது கூட சில வேளைகளில் பலப்படுத்தக்கூடிய சாத்திய கூறுகளை இது காட்டுகின்ற ஒரு செயற்பாடாக கூட மாற்றமடைய கூடும். என்னவென்றால் இவர்கள் எடுத்த அந்த விடயம் என்பது இப்பொழுது குறிப்பாக இந்த இலங்கை குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குனர் நாயகமாக இருக்கக்கூடிய ஷானி அபேசேகர அவர்கள் எவ்வாறு அந்த பதவியில் இருந்து ஒரு வழக்கை, அதாவது மத்திய வங்கியிலிருந்து பணத்தை கையாடியது தொடர்பாக வழக்கில் எவ்வாறாக அவர் அதை தவிர்க்க வைக்கப்பட்டாரோ அவையெல்லாம் முன்மாதிரியாக கொண்டு வந்து அவரே மீண்டும் கொண்டு வரப்பட்டுத்தான் ரணில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இதில் அரசியல் தலையீடு இல்லை என்றாலும் அரசியல் ஆசீர்வாதம் இருந்திருக்கின்றது. ஒரு ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்ற நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். சரி, ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச போன்றோர் மீது இவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இருந்தாலும் அவர்களுடைய பின்புலங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்ற கருத்து நிலவியது. அதே நேரத்தில் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகள் மீது சட்ட நடவடிக்கை பாய்ந்தால் அது அரசாங்கத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்ச நிலை என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டதா? ஏனென்றால் தொடர்ந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கின்றது. ஜனாதிபதியையும் கைது செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது இந்த அரசாங்கம் நிரூபித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏனைய முன்னாள் அமைச்சர்கள் அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஜனாதிபதிகள் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை இப்பொழுது எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்? வெளியுலகுக்கு தெரியாத பல நகர்வுகள் நடைபெறுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். என்னென்ன விடயங்களை இவர்கள் செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதுதான் உண்மை. அதாவது வெளிப்படை தன்மையான போராட்டங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுர திசரகுமார் நாயருக்கு எதிரான கோஷங்கள் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்ற நிலைமை என்பது கண்கூடாகிவிட்டது. ஏகேடி கோஹோம் என்கின்ற, அதாவது வீட்டுக்கு போ என்பதும் ரணில் கம்பேக் என்கின்ற கோஷங்களும் வைக்கப்படுவதும் இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. ராம், என்னவென்றால் இவர்கள் அண்மையிலே நான் அறிந்த தகவலின்படி அங்கே அரச ஊழியர்களோ அல்லது மருத்துவத்துறை ஊழியர்களோ அங்கே தொடர்ந்து வேலை செய்வதற்கு தங்களுக்கு விருப்பமில்லை என்கின்ற ஒரு கட்டத்திற்கும் அல்லது வேறு நாடுகளுக்கு செல்வதற்குமான விருப்பங்களை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த அனுர குமார திசாநாயக்கா வந்ததன் பின் யாரும் சென்று கேள்வி கேட்கலாம் என்கின்ற முறையும், அதேவேளை இந்த சாவகச்சேரியில் ஒரு மருத்துவர் செய்த ஒரு விபரீதம் காரணமாக யாரும் அங்கேயும் இல்லாமல் அங்கேயும் கேட்கலாம், அங்கேயும் யாரையும் கேள்வி கேட்கலாம் என்கின்ற நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. சில இடங்களில் புலம்பெயர்ந்து செல்கின்றவர்கள் கூட தாங்கள் விரும்பியவர்களிடம் அனுமதியை கேட்டு அவர்களை விசாரிப்பது என்பது நியாயத்தன்மை கேட்கின்ற வேலைகளில் அதாவது புரோட்டோகால்ஸை மீறிய சம்பவங்களும் இடம்பெறுவதால்
அங்கே உள்ள அரச உத்தியோகத்தர்களிடையேயும் ஒரு சினமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அல்லது அந்த மஹிந்த தரப்பு போன்றவர்களின் அந்த ஆளுமை என்பது அங்கே அவர்களின் மறைமுக தன்மையாக, அல்லது ரணில் போன்றவர்களின் இந்த பொருளாதாரத்தில் இருந்த விடுவிப்பு போன்றவை எல்லாம் அவர்களால் சிலாகிக்கப்படுகின்ற தன்மைகளை கொண்டதாகவும், அனுர திசான குமாரநாயக்காவின் போராட்டம் என்பது அல்லது அவருடைய நீதிக்கான பயணம் என்பதில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாகும். குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு நடவடிக்கையை எடுத்துவிட்டு இவர்கள் நிறுத்துவார்களாக இருந்தால் ஒரு பாரபட்ச நடவடிக்கை. இவர்கள் தங்களுக்கு இவ்வாறு இந்த பட்டலந்த வதை முகாமோ அல்லது ஜேவிபியின் அழிப்பு என்பது 88-89 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அப்பொழுது ஜனாதிபதியாக ரணசிங்க பிரேமதாசா இருந்திருந்தார். அவரின் நடவடிக்கையில் இவர் உயர்கல்வி அமைச்சராக இருந்திருந்தார். அப்பொழுது இடம்பெற்ற சிங்களவர்களிடையே இடம்பெற்ற கொலை என்பது மிகவும் அதீதமானது. இளைஞர்கள் காணாமல் போவதும் ஆற்றில் அடுத்த நாள் சடலங்களாக மிதப்பதும் வெகு வெகு சாதாரண நிலைமை. அதைவிட ஊரடங்கு சட்டங்கள் என்பது கொழும்பு மற்றும் ஏனைய மாவட்டங்களில் பல நாட்கள் இருந்த சம்பவங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. எனவே அவ்வாறானதற்கான ஒரு பழிவாங்கலாக இவர் செய்யப்படுகின்றார். அல்லது இதே சட்டம் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோத்தபய ராஜபக்ச போன்றவர்களுக்கு பாய்மா என்கின்றது இருக்கின்றது. இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது, போர் சார்ந்த விடயத்தில் இவர்கள் கை வைக்க மாட்டார்கள். அது இவர்களுக்கான ஒரு பலமான அடியாக அல்லது தென்னிலங்கையில் இவர்களுக்கான வீழ்ச்சியாக அமைந்துவிடும். ஆனால் பொருளாதார மோசடிகள், குறிப்பாக இவ்வாறு கூறலாம், இந்த பசில் ராஜபக்ச தொடர்பாக எமில்காந்தன் என்பவருடைய ஒரு வழக்கு, ஒரு விவகாரம் என்பது பாரதூரமாக்கப்பட்டாலும் 2005 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது வடக்கு கிழக்கில் மக்களை பகிஷ்கரிப்பதற்கான ஒரு கோரிக்கைக்காக பணம் கொடுக்கப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டும் அவர் பயங்கரவாத பட்டியலில் இடப்பட்டதும் நான் நினைக்கின்றேன் 2003 ஆண்டு எனக்கு நினைவில்லை. பிறகு அவர் அந்த பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதும் இடம்பெற்றன. ஆனால் அது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை எல்லாம் இவர்கள் மேற்கொண்டு அவ்வாறான விசாரணைகளை எடுக்கலாம். அதே போல மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களை எடுத்து அவ்வாறான விசாரணைகளை எடுக்கலாம். அதன் மூலம் கொண்டு வர முனைந்தாலும் அவர்களை கைது செய்வது என்பது அங்கே ஒரு பலத்த பேரதிவை ஏற்படுத்தும். அதற்கான நாடி பிடிப்பாக ரணிலை எடுக்க முடியாது. ரணில் ஒரு ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல. ஒரு ஜனாதிபதி நாட்டில் இருந்து துரத்தப்பட்ட பொழுது அதற்கான ஒரு பிரதிமையாக பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்டவர். எனவே ரணிலை அதற்குரிய ஒப்புமையாக எடுக்க முடியாது. ஆனால் இங்கே நாடிப்பிடிப்பு என்பது முக்கியம். அவர்கள் சிங்கள மக்களின் நாடிப்பிடிப்புகளை அறியும் பொழுது இவ்வாறான நடவடிக்கைகள் தொடருமா என்பது குறிப்பிட முடியாது. சரி, இப்பொழுது தமிழ் மக்கள் விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது தொடர்பாக பலர் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றார்கள், பலர் அதனை வரவேற்கின்றார்கள். ஆனால் இதே ஒரு நிலையை தமிழர் தரப்பு ஏனைய தலைவர்கள் கைது செய்யப்படும் போதும் எடுப்பார்களா, அல்லது அதற்கு அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவு நிலையை அவர்கள் வழங்குவார்களா? ஏனென்றால் குறிப்பாக வடக்கு கிழக்கில் அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய ஆதரவை பெருக்க வேண்டும் என்ற முனைப்பில் என்னென்ன விடயங்களை செய்வதன் ஊடாக மக்களுடைய ஆதரவை பெறலாம் என்பதில் மிகவும் உன்னிப்பாக தங்களுடைய அவதானத்தை செலுத்தி வருகிறார்கள். 1ஆம் தேதி கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்பட இருக்கிறது. அதனை உத்தியோகபூர்வமாக அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று திறந்து வைக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இவ்வாறான பல விடயங்களை நேரடியாக ஜனாதிபதியினுடைய தலையீட்டின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க தான் செய்கின்றார் என்ற விடயத்தை மக்களுடைய மனதங்களில் நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் இவ்வாறான விடயங்கள் என்பது, அதாவது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை வடக்கு கிழக்கில் அதிகரிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்? இல்லையா, அதுதான் நாம் இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அனுர திசார குமாரநாயக்கா இப்பொழுது வடக்கு கிழக்கின் அதிக பெரும்பான்மையை பெற்ற ஒரு கட்சி என்கின்ற நிலைப்பாட்டை நிரூபித்து வருகின்றார்கள். குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற கர்த்தால் நடவடிக்கையை தோல்வியுற்றதாக தமிழர் தரப்புகள் பிளவுபட்டிருந்த நிலையில் அதை தங்களுடைய வெற்றியாக அவர்கள் எடுத்து, அங்கே கர்த்தால் என்பது வெற்றி பெறவில்லை, தாங்கள் தான் அங்கே இன்னும் ஆதிக்கத்தில் இருக்கின்றோம் என்கின்ற நிலைப்பாட்டையும், அதை விட இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து 4 பாராளுமன்ற
பாராளுமன்றத்தை தேசிய கட்சி, அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய தேசிய முன்னணிக்கு அல்லது மக்கள் முன்னணிக்கு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலும் ஒருவர் முக்கிய அமைச்சராக இருக்கின்றார். அதேவேளை அவர்கள் சகல மாவட்டங்களில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு அதை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் சர்வதேசத்திற்கு அதை காட்ட வேண்டும். மக்கள் மாறிவிட்டார்கள். மக்கள் தற்பொழுது இணைவைத்தான் விரும்புகின்றார்கள். மக்கள் தங்களோடு பயணிக்கத்தான் விரும்புகின்றார்கள். அந்த வாக்கு வித்தியாசத்தில், அதாவது வருகின்ற தேர்தல்களிலும் இவ்வாறான வெற்றிகளை அவர்கள் பெற முடியாத இடத்து அவர்களுக்கு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அமையக்கூடிய சாத்தியக்கூடி இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் நிச்சயமாக இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபடுவதும், இவ்வாறான நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்துவதும், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த அதாவது கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்பதாக இருக்கட்டும், அல்லது அங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், பிரதமர் எல்லாம் சாதாரணமாக தற்பொழுது கலந்து கொள்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. அவற்றின் மூலம் தங்களின் பிரசன்னத்தை அங்கே வைத்திருப்பதற்கும், பொருளாதார மேம்பாட்டின் பின் போரியல் அல்லது அந்த போரின் போது நடைபெற்ற இடம்பெற்ற சம்பவங்களுக்கான பரிசீலனைகளை மேற்கொள்வது என்பதையும் ஒரு சாத்தியமான முறையில் காட்டுவதற்கான முயற்சியாக அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இது ஒரு கபடம் நிறைந்த நகர்வு. ஆனால் இதற்கு தமிழர்களும் ஆதரவு வழங்குகின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய நிகழ்வு. ஏனென்றால் ஒத்துப்போதல் சம்பந்தமாக, அதாவது அந்த இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் இப்பொழுது மஹிந்த மற்றும் இனிய ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான ஒரு ஊக்கமாக இதை அவர்கள் தெரிவித்து இந்த கண்டனங்களை தெரிவிப்பார்களாக இருந்தால், அல்லது இந்த நடவடிக்கை தொடர வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுப்பார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் அவ்வாறான நிலைமை அங்கே இல்லை. அவ்வாறான நிலைமை ஒன்று ஏற்பட்டு, அதாவது இது ஒரு சாதாரணமாக 10ஓடு 11ஆக கடந்து செல்லக்கூடிய விடயமாக இருக்க முடியாது. ஆனால் இவர்கள் 4 வருட ஆட்சி என்பதை மேலும் நீடிப்பதற்காக கூட சில வேளைகளில் சொல்லலாம், நாங்கள் இதை விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் அந்த முடிவுக்கு வரவில்லை என்று. ஆனால் இந்த ரணிலுடன் இந்த கைதிடம் நிறுத்தப்படுமாக இருந்தால், அல்லது இது ஒரு நாடி பிடிப்பிற்காக செய்யப்பட்டதாக இருந்தால், நிச்சயமாக அனுர திஸ்ஸர குமாரநாயக்காவிற்கான ஒரு எதிர்த்தலைமை என்பது ரணிலை முகமாக வைத்து வரக்கூடிய சாத்திய கூறுகளையும் தென்னகம் கொண்டிருக்கின்றது. என்றால் தென்னக மக்களிடையே இந்த பொருளாதார அதல பாதாளத்தில் இருந்து உடனடியாக மீட்புக்கு கொண்டு வந்த சர்வதேசத்தை கொண்டு வந்தவர் ரணில் என்கின்ற ஒரு கருத்தியல் என்பது தாராளமாக விரைந்து போயிருக்கின்றது. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு சுரேஷ். நாங்கள் விரிவாக மீண்டும் பேசுவோம். நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.